இல்லீகல் இமிகிரன்ட்ஸ் அப்படின்றது அமெரிக்காவுக்கு ஒரு சீரியஸான ஒரு இஷ்யூவா? எந்த ஹியூமன் பீயிங்குமே இல்லீகல் கிடையாது, எல்லாருமே லீகல் தான். நம்ம இல்லீகலா எப்ப ஆகும்? இந்த நாட்டையே நாசமாக்கிட்டாங்க அப்படின்னு ட்ரம்ப் தேர்தல் நேரத்துல இருந்து இப்போ வரலையும் பேசிட்டே இருக்காரு. அமெரிக்காவுக்கு உடல் உழைப்பு மிக அதிகமாக தேவைப்படுகின்றது. ஏன்னால் நிறைய சிற்றுண்டி, நிறைய மதுபான கடைகள், நிறைய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ், இதுல வேலை செய்யறவங்க எல்லாரும் யாரு? இந்த லத்தீன் அமெரிக்க நாடுகளில் இருந்தும், ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்தும், ஆசியா கண்டத்திலிருந்து வந்த சாதாரண மக்கள் தான் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். லத்தீன் அமெரிக்காலேருந்து வந்தவர் தான் இன்னைக்கு வந்து ஒரு இதா வந்து பிளம்பரா வருவார். பெயிண்ட் அடிக்கிறவர்னா அங்கேருந்து வரவர் தான் இன்னைக்கு வருவார். ஸோ அமெரிக்கர்களுக்கு பெயிண்ட் அடிக்க தெரியாதா? அன்பு நேயர்களே வணக்கம். அமெரிக்கா இன்றைக்கு உலகத்தின் தலைப்புச் செய்தியாக இருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எடுக்கக்கூடிய தடாலடி நடவடிக்கைகள் நாள்தோறும் உலகத்தின் பேசு பொருளாக மாறிக்கொண்டிருக்கிறது. அமெரிக்க இந்திய உறவு பற்றி, அமெரிக்க தேர்தல்கள், அமெரிக்க ஜனநாயகம் பற்றி கடந்த 50 ஆண்டு காலம் தன்னுடைய PhD அமெரிக்கா பற்றி செய்த ஒரு பேராசிரியர், 50 ஆண்டு காலம் அமெரிக்காவின் நடப்புகளை கூர்ந்து கவனித்து வந்த பேராசிரியர் பெர்னார்ட் டி சாமி அவர்களோடு நான் உரையாடுறேன். வணக்கம். வணக்கம் ப்ரொஃபசர். வணக்கம். ஆடு மாடுகளை ஏற்றிட்டு வர்றது மாதிரி ஒரு கார்கோ பிளேனில் தூக்கி போடுற மாதிரி 104 இந்தியர்களை அமெரிக்கா தூக்கி போட்டு வந்திருக்கு, அனுப்பிச்சிருக்கு. இங்கே அமிர்தசரஸில் அந்த இராணுவ விமானம் வந்து இறங்கியிருக்கு. இதை கொண்டாடி தூர நாடு, ரொம்ப தொலைதூரத்தில் இருக்கிற ஒரு நாட்டுக்கே நாங்கள் பாருங்கள் தூக்கி அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னு பெருமையாக போடுற இடத்துக்கு பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸோட சீஃப் அமெரிக்காவில் இருக்கிறார். ஏறத்தாழ பெருமிதம், கொக்கரிப்பு அவங்களுக்கு. இந்த மாதிரி ஒன்று நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? இது ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. இந்த அமெரிக்க வரலாறை பார்க்கும் பொழுதும் சரி, அதைத் தொடர்ந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் சிஸ்டத்தை பார்க்கும் பொழுதும் சரி, இன்றைக்கி வந்து இந்த மாதிரி வந்து ஒரு நிகழ்வு வந்து இது வரைக்கும் நிகழ்ந்ததே கிடையாது அமெரிக்காவில். அமெரிக்கா வந்து எப்போதுமே வந்து எல்லோரையும் வரவேற்கக்கூடிய ஒரு நாடாக, அதுவும் வந்து ஒரு சிறப்பாக அமெரிக்காவை வந்து லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து எல்லா உலக நாடுகளிலிருந்தும் போயிருக்கிறவங்க தான் அமெரிக்காவில். அதனால் அமெரிக்காவில் இன்றைக்கி நம்ம எங்கே சென்றாலும் சரி எல்லா இனத்தவர்களும் இன்றைக்கி இருப்பாங்க. ஏன் நீங்கள் எதிர்பார்க்கலன்றீங்க? இது வந்து அந்த நாட்டினுடைய ஒரு வரலாறு, அந்த நாட்டினுடைய அரசியல் சித்தாந்தத்தை பார்த்தீங்கன்னா, அந்த நாடு வந்து எல்லாரையும் வரவேற்கக்கூடிய ஒரு நாடாக தான் இருக்கின்றதை தவிர்த்து அங்கே வந்தவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை முறையை ஏற்படுத்தி கொண்டதாகவும், இன்னொன்று ஜனநாயகத்தை வலுப்படுத்திய ஒரு நாடாகவும், பாராளுமன்ற ஜனநாயகத்தை வந்து வலுப்படுத்தி அதே சமயத்தில் வந்து கடைசி கட்ட ஜனநாயகம் எப்படி போய் மக்களுக்கு சேர வேண்டும் என்பதை தெளிவாகவும் மனித உரிமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கிய நாடாகவும் இருக்குது. அதில் லிபரலிசம் என்று சொன்னாலே அமெரிக்கா தான் அதுக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு நாட்களிலிருந்து இப்படி மாறி வந்ததை பார்க்கும்போது மிகுந்த வருத்தம் அளிக்கின்றது. ஸோ தனி மனித சுதந்திரம், மனிதர்களை கண்ணியமாக நடத்துறதுக்கு உச்சபட்ச இலக்கணம் அப்படின்னு இருந்த ஒரு நாடு அதல பாதாளத்தில் விழுந்து போச்சா? கட்டாயமாக. ஏன்னா அமெரிக்கா மட்டும்தான் வந்து அந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு மட்டும்தான் மிக சிறிய எழுதப்பட்ட ஒரு அரசியலமைப்பு. ஆனால் அது சொல்லப்படாதது எல்லாம் மக்களுக்கு உண்டு. அதனால வந்து எல்லா நாட்டிலும் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கான்ஸ்டிடியூஷன் எப்படி சொல்லுதோ அது நடக்குங்கன்னுவாங்க. அரசியல் சட்டம் எனக்கு என்ன உரிமை தந்திருக்கோ அது பண்ணுங்க, ஆமா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அரசியல் சட்டம் சொல்லாததை மாநிலங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அப்ப எல்லா மாநிலங்களுக்கும் எல்லா விதமான உரிமைகளும் உண்டு. அந்த விதத்தில் வந்து அமெரிக்க மக்கள் தான் உரிமைகளை மிகவும் அதிகமாக நேசித்தவர்கள், ரசித்தவர்கள், வாழ்ந்தவர்கள். அந்த விதத்தில் இன்னைக்கு வந்து உரிமையை வந்து விட்டு கொடுப்பவர்களாக, உரிமைகளை வந்து இன்னைக்கு ரொம்ப அடகு வச்சுக்கிட்டவர்களாக இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் அமெரிக்கா. அதே அமெரிக்க மக்கள் தானே ட்ரம்ப்பை கொண்டாடி ஓட்டு போட்டு இத்தனை லட்சம் பேரை சட்ட விரோத குடியேறிகள், இல்லீகல் இமிகிரன்ட்ஸ், இவங்களை வந்து நாட்டை விட்டு நாடு கடத்துங்க அப்படின்னு அவர் சொன்ன கோரிக்கைக்கு ஏற்றுதானே அந்த மக்கள் ஓட்டு போடுறாங்க. இந்த ஒரு சித்தாந்தத்துக்கு தான் அமெரிக்கா வந்து எப்படி வந்தது என்பதுதான் இன்னைக்கு பலருக்கு வந்து இன்னைக்கு வியப்பாக இருக்கின்றது. ஏனால் இந்த ஒரு சித்தாந்தம் என்பது அமெரிக்கர்களுடைய பெரும்பாலருடைய சித்தாந்தம் இது கிடையாது. ஸோ லிபரலிசம் டு ஹைப்பர் நேஷனலிசம் இன்னைக்கு வந்துட்டாங்க. ஒரு மாதிரி ரைஸ் ஆஃப் த ரைட் தானே சொல்கிறோம்.
இன்றைக்கி வந்து உலகமெங்கிலுமே ஒரு ரைஸ் ஆஃப் த ரைட் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. அதில் அமெரிக்காவும் வந்து இதுக்கு ஒரு விதிவிலக்கல்ல அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். இல்லீகல் இமிகிரன்ட்ஸ் அப்படின்றது அமெரிக்காவுக்கு ஒரு சீரியஸான ஒரு இஷ்யூவா? இல்லீகல் அப்படின்ற வார்த்தையே இன்றைக்கி வந்து உபயோகப்படுத்தக்கூடாது என்பது வந்து இன்றைக்கி எல்லாராலும் வந்து சொல்லப்படுகின்ற மைக்ரேஷனை பொறுத்த வரைக்கும் புலம்பெயர்வை பற்றிய படிப்பில் இல்லீகல் மைக்ரேஷன் அப்படின்றத நம்ம சொல்லக்கூடாது. எந்த ஹியூமன் பீயிங்குமே இல்லீகல் கிடையாது, எல்லாருமே லீகல் தான். நம்ம இல்லீகலாக எப்போ ஆகிறோம், இல்லீகல் என்ற வார்த்தை கிடையாது, அன்டாக்குமெண்டட் ஆவணமற்ற தொழிலாளர்கள். இல்லெஜிட்டிமேட் சைல்டு கிடையாது, சைல்டு இஸ் எ சைல்டு, சைல்டு இஸ் எ சைல்டு. அதனால இல்லெஜிட்டிமேட் சைல்டு அப்படின்றது கிடையாது. மைக்ரண்ட் இஸ் எ மைக்ரண்ட், இல்லீகல் மைக்ரண்ட், இல்லீகல் மைக்ரண்ட்ன்றது கிடையாது. they may not have documents. அதேதான், அவங்கள்ட்ட வந்து ஆவணம் இல்லை. அப்படி இல்லாட்டி அவங்க வந்து சட்ட விரோதமாக அவர்களை நாங்கள் வந்து கைது செய்திருக்கிறோம் அப்படி வேணா சொல்லட்டும். இந்த ஆவணம் சரியில்லை, இந்த ஆவணத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் தவறு செய்கிறார்கள் அதுக்காக. ஆனால் இல்லீகல் அப்படின்ற வார்த்தை வந்து இன்னைக்கு உபயோகிக்கப்படுத்தக்கூடாது என்பதுதான் இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய. இந்த நாட்டையே நாசமாக்கிட்டாங்க அப்படின்னு ட்ரம்ப் தேர்தல் நேரத்தில் இருந்து இப்போ வரலையும் பேசிட்டே இருக்காரு. இன்னைக்கு அமெரிக்காவில் வந்து 90% மேலே வந்து வேலை செய்பவர்கள் எல்லாமே சாதாரண வேலையை தான் செய்து கொண்டிருக்காங்க. அவங்க மெக்டானல்ட்ஸில் இருப்பாங்க, டிமார்ட்டில் இருப்பாங்க, வால்மார்ட்டில் இருப்பாங்க. இந்த மாதிரியான வேலை செய்யக்கூடியவங்களும் எல்லாருமே உடல் உழைப்பு செலுத்துறவங்க, உடல் உழைப்பு தொழிலாளர்கள் எண்ணிக்கை மிக மிக அதிகம். ஏன்னா அமெரிக்காவுக்கு உடல் உழைப்பு மிக அதிகமாக தேவைப்படுகின்றது. ஏன்னால் நிறைய சிற்றுண்டி, நிறைய மதுபான கடைகள், நிறைய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸு, இதில் வேலை செய்கிறவங்க எல்லாரும் யார்? இந்த லத்தீன் அமெரிக்க நாடுகளிலிருந்தும் ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்தும் ஆசியா கண்டத்திலிருந்தும் வந்த சாதாரண மக்கள் தான் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் வந்து இன்றைக்கி இந்த அன்ஸ்கில்டு செமிஸ்கில்டு அப்படின்னு சொல்கிறோம்ல, திறனற்ற குறைந்த திறனுடைய தொழிலாளர்கள் அமெரிக்காவுக்கு மிக அதிகமாக தேவைப்படுகிறார்கள். ஸோ கட்டட வேலை செய்கிறவங்க, டிரைவர், எல்லாரும் அவங்க தான். இன்னைக்கு மெக்கானிக்ஸ் எல்லாரும் இன்னைக்கு அவங்க தான். பிளம்பர்னா இன்னைக்கு வந்து உங்கள் லத்தீன் அமெரிக்காலேருந்து வந்தவர் தான் இன்னைக்கு வந்து ஒரு இதாக வந்து பிளம்பராக வருவார். பெயிண்ட் அடிக்கிறவர்னா அங்கேருந்து வரவர் தான் இன்னைக்கு வருவார். ஸோ அமெரிக்கர்களுக்கு பெயிண்ட் அடிக்க தெரியாதா? அப்படி இல்லை. இவங்க வந்து ஒரு வேலை வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு படித்தவர்கள் வந்து ஒரு மாதிரி வந்து அந்த நாலேஜ் மைக்ரேஷனுக்கு போயிட்டாங்க. அறிவு சார்ந்த வேலைகளை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் இந்த உழைப்பை கொடுத்து வேலை செய்பவர்கள் நம்ம ஊருக்கு பீகார்ல இருந்தும் ஜார்க்கண்ட் உத்தரப்பிரதேசல இருந்து மைக்ரண்ட் லேபரர்ஸ் வருகின்ற மாதிரி தான் அமெரிக்காவுக்கு லத்தீன் அமெரிக்காவிலிருந்தும் மற்ற நாடுகளிலிருந்தும் வரக்கூடியவர்கள், குறைந்த திறனுடையவர்கள், குறைந்த படிப்பு உடையவர்கள், இவர்கள் தான் இந்த வேலையை செய்கின்றார். இது அந்த நாட்டில் வந்து ஒரு தேசியவாதத்தை கிளப்புறதுக்கு இவங்கெல்லாம் வில்லன்கள். நம்முடைய வரிய சுரண்டுறாங்க, அமெரிக்காவுடைய முன்னேற்றத்தை தடுக்கிறாங்க, நம்ம வரிப்பணம் இவர்களுக்கு வீணா போகிறது, இவங்களால குற்றம் நடக்குது, இப்படி பலவிதமா ஒரு வில்லனா அவங்களை சித்தரிக்கிறாங்களே. இதை பற்றி வந்து இவங்க வந்து ஒரு பெரிய ஒரு எலெக்ஷன் சமயத்திலேயே அவர் வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா ரொம்ப கேவலமாக இவர்களை பற்றி பேச ஆரம்பித்தார். நம்ம பூனையை பிடிக்கிறார்கள், நம்ம நாயை பிடிக்கிறார்கள், அதை கறி சமைத்து சாப்பிடுகிறார்கள் என்றெல்லாம் சொல்லி எவ்வளவு தூரம் அவர்களை கேவலமாக பேச முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு அவர்களை கேவலமாக பேசியிருக்கின்றார். அந்த விதத்தில் வந்து இன்னைக்கு இதற்கு முன்னாடி இருந்த ஜனநாயக அரசும் எல்லா முயற்சிகளையும் அவர்கள் எடுத்தார்கள். கடந்த 5 ஆண்டுகளாக இந்தியர்கள் திருப்பி அனுப்பப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டது யாருக்குமே தெரியாத அளவுக்கு இருந்தது. ஏன்னா மரியாதையோடையும் மானத்தோடையும் அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டார்கள். தனி விமானங்களில் அனுப்பி வைக்கப்பட்டார்கள், சார்ட்டர்ட் ஃப்ளைட்ஸில். அப்படி இல்லாட்டி பொதுவாக செல்லக்கூடிய விமானங்களில் அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டார்கள். அப்போது அனுப்பி வைப்பவர்களுக்கும் அது வந்து மானமும் கண்ணியமும் இருந்தது. இங்கே வந்து இறங்கியவுடன் அவர்கள் வேலைகளை, ஏன்னா அவங்க வாழ்க்கை அவங்க திரும்பி தொடங்கணும், அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு அவர்கள் போயிருந்தார்கள். ஆனால் இப்போது பண்ணது வந்து எப்படின்னா, அந்த நாட்டிலும் அவர்கள் மிக மோசமாக ட்ரீட் பண்ணப்பட்டாங்க. இங்கே திரும்பி வந்ததுக்கு அப்புறமும் திரும்பி அவருடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க முடியாத அளவுக்கு அவர்களை கீழ்த்தரமாக, மதிப்பற்றவர்களாக, கண்ணியமற்றவர்களாக, எல்லாருக்கும் எதிரே இவர்கள்லாம் ஒரு திருடர்களாக அவர்கள் சித்தரிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது மிகவும் கொடூரமான ஒரு விஷயம். 104 பேர் விஷயம் தானே, ஏன் வந்து இந்த நாடாளுமன்றமே கொந்தளிக்குது? 104 பேர்ல வந்து 104 பேர் இது முதல் கட்டமாக. ஆனால் வந்து 18,000 பேர் வந்து இப்போ திருப்பி அனுப்பப்படுவதற்காக அவர்கள் இருக்கிறார்கள். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் 1.44 மில்லியன் வந்து இன்னைக்கு அன்டாக்குமெண்டட் மைக்ரன்ஸ், ஆவணமற்ற தொழிலாளர்கள் என்று அவர்கள் கணக்கில் கொண்டு வருவது 1.44 பேர். ஆமா, 14 லட்சம் பேர். ப்ரொஃபசர், இந்தியாவை விட அமெரிக்காவுக்கு லேண்ட் மாஸ், நிலப்பரப்பு வந்து 3 மடங்கு பெருசு, இந்தியாவோட 3 மடங்கு பெருசு. மக்கள் தொகையில இந்தியாவோட மிக மிக குறைவு. இந்த 14 லட்சம் பேரை அந்த நாடு அப்சார்ப் பண்ணிக்க முடியாதா? கட்டாயம் பண்ணிக்கலாம். ஏன்னா அமெரிக்க வரலாறையே நம்ம என்ன பார்க்குறோன்னு சொன்னால்,
ஒவ்வொரு தடவையும் அமெரிக்காவுக்கு உள்ள வருகிறவர்கள் எல்லாரையும் அமெரிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா ரெகுலரைசேஷன் ப்ரோக்ராம்னு ஒரு ப்ரோக்ராம் ரெகுலராக நடக்கும். அது என்னன்னா, நீங்கள் 2 ஆண்டு இருந்துட்டீங்களா, 5 ஆண்டு இருந்துட்டீங்களா, 10 ஆண்டு இருந்துட்டீங்களா, ஆவணம் இருக்கா, ஆவணம் இல்லையா, வாங்க எங்கள் நாட்டுடைய வரலாறை படிங்க, ஒரு இன்டர்வியூ ஒன்று இருக்கும், அது முடிச்சு நீங்கள் எல்லாம் குடிமக்களாக மாறிவிட்டீர்கள். அதனால் ரெகுலரைசேஷனை நிறைய நடத்தின நாடு அமெரிக்கா. அதே போல் மற்ற நாடுகளில் வந்து அகதிகளாக இருந்த மக்களை ஒவ்வொரு ஆண்டும் இவ்வளவு பேரை நாங்க எடுத்துக்கிறோம் சொல்லிட்டு எடுத்துக்கொண்ட நாடு ஒரு அமெரிக்கா. இதெல்லாம் ஒரு காலத்துல, இதெல்லாம் வந்து அந்த காலம் கூட சொல்ல முடியாது, ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட இந்த ஒரு நிலைமை இருந்தது. ஆனால் இப்பொழுது வந்து அமெரிக்காவை நாங்கள் மூடுகின்றோம் என்பது இது ஒருவேளை ஐரோப்பியர்களிடமிருந்து அவங்க கற்றுக்கொண்ட ஒரு தப்பான பாடமாக இருக்கலாம். ஏன்னா வீழ்ச்சி இல்லையா, இது கட்டாயமாக ஒரு மாநிலத்துடைய வீழ்ச்சி தான். மனித மாண்புக்கு, மனித கண்ணியத்திற்கு எதிராக செயல்படுவது என்பது வந்து மிகவும் கண்டிக்கத்தக்கது. அந்த நாட்டோட மைக்ரேஷன், அந்த நாட்டுடைய மொத்த மக்கள் தொகையில அன்டாக்குமெண்டட் சிட்டிசன்ஸ், ஆவணங்கள் இல்லாத மக்கள் 14 லட்சம் பேர். அதுக்கு ஒரு பூதாகரமாக அவங்களால பாதிப்பு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்று, கொலம்பியாவுக்கு எப்படி இந்தியாவுக்கு இராணுவ விமானத்தில் ஆடு மாடுகளை அனுப்பிச்ச மாதிரி கைகளில் சங்கிலி போட்டு கால்களில் சங்கிலி போட்டு உட்கார வச்சு அனுப்புகிறாங்களே, அது மாதிரி கொலம்பியாவுக்கு விமானத்தை அனுப்புகிறோம், இராணுவ விமானத்தில் அனுப்புகிறன்றப்ப அந்த நாட்டினுடைய பிரதமர் சொன்னார், அனுமதிக்க மாட்டோம், எங்கள் மக்களை நாங்கள் இப்படி கௌரவ குறைவாக நடத்துறதை நாங்கள் ஏற்க மாட்டோம்னு அவர் எச்சரித்தார், கண்டித்தார். ஒரு சின்ன நாடு கொலம்பியா. அடுத்து இன்னொன்று சொன்னார், அது ரொம்ப கவனத்துக்குரியது. அது எங்கள் உழைப்பில் தான் உங்கள் நாடு இருக்குது, எங்கள் மக்கள் உழைக்கிறதுல தான் நீங்கள் வந்து உங்களுடைய பொருளாதாரம் இருக்குது, நாங்கள் எங்கள் மக்களை கேட்டுக்கொள்கிறோம், உனக்கு இங்கே நீங்கள் திரும்ப இந்த நாட்டுக்கே வந்துருங்க, அமெரிக்கா விட்டு வெளியேறுங்கன்னு சொல்கிறாரு. அதெல்லாம் பாசிபிளா இல்லை ஒரு ரெட்டாரிக்கா? அதாவது வந்து லத்தீன் அமெரிக்க நாடுகளிலிருந்து அமெரிக்காவுக்கு போனவர்கள் என்பது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாப்புலேஷன். அவங்க வந்து அமெரிக்காவுடைய ஒரு டெமோகிராஃபி, நீங்கள் மக்கள் தொகையை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இன்றைக்கி வந்து அங்கே இருக்கக்கூடிய இந்த ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸை விட எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறவர்கள் லாட்டினோஸ் என்று சொல்லக்கூடிய லத்தீன் அமெரிக்க நாடுகளிலிருந்து. இவங்க எல்லாருமே வந்து சென்ட்ரல் அமெரிக்காலேருந்து நிறைய போவாங்க. சென்ட்ரல் அமெரிக்கானா நம்மளுக்கு வந்து மெக்சிகோவில் ஆரம்பித்து ஹாண்டுரஸ், எல்சல்வடோர், குவத்திமாலா, பனாமா, இந்த நாடுகள்லேருந்து போகிறவங்க தான் நிறையா இருப்பாங்க. இப்போ கூட வந்து ஹாண்டுரஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பெரிய நாடுகள் பெரு, சில்லி, கொலம்பியா, இதெல்லாம் சவுத் அமெரிக்கன் நாடுகள். இந்த சவுத் அமெரிக்கன் நாடுகள்லேருந்து சென்ட்ரல் அமெரிக்காவுக்கு வருவாங்க. சென்ட்ரல் அமெரிக்காவுக்கு வந்ததுக்கப்புறம் மெக்சிகோ நாட்டிலேருந்து தான் இந்த ஒரு ஊடுருவல் நடக்கிறதா அவங்க அமெரிக்கா வந்து ரொம்ப சொல்லி கொண்டு இருக்கிறது. இந்த ஊடுருவல் பக்கத்தில் இருக்கிற நாடு மெக்சிகோ, அதுதான் வந்து பார்டர். அது இருந்தாலும் வந்து இன்னைக்கு வந்து மெக்சிகோவும் வந்து இவர் வந்து கிரீன்லாண்டை நான் பிடிச்சிக்கிறேன், நான் காசாவை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்லாம் சொல்லும் பொழுது இன்னைக்கு மெக்சிகோவும் அதான் சொல்கிறாங்க. 848-49 மெக்சிகோ போரில் தானே இப்போ இருக்கிற கலிஃபோர்னியா, நெவேடா, டெக்ஸஸ் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்தீங்க, அப்போ அதையும் எங்களுக்கு திரும்பி கொடுத்துருங்க, திரும்பி நீங்கள் பிடிச்சவங்களை வந்து திருப்பி கொடுக்கணும் அப்படின்னா எங்களுடைய நாடுகள் மெக்சிகோ தான், அதெல்லாமே மெக்சிகோவுடைய பார்ட்டு தான் இன்னைக்கு வந்து கலிஃபோர்னியா எல்லாமே. அப்போ அதையும் திரும்பி ஒரிஜினலா மெக்சிகோ, டெக்சாஸ் ஒரிஜினல் மெக்சிகோ, ஊட்டா மெக்சிகோ, அரிசோனா மெக்சிகோ, எல்லாம் மெக்சிகோ. இதெல்லாம் வந்து 848-49 ஒரு போர் ஒன்று நடக்குது. அந்த போரில் வந்து அமெரிக்கா வெற்றி பெற்று இந்த இடங்களை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு $15 மில்லியன் அந்த இடத்த வாங்குறாங்க. காசு கொடுத்து வாங்கினாங்க. 1841 150 ஆண்டு. அதான் சொல்ல, அந்த நாட்டு வரலாறு 250 ஆண்டுகள் தானே. 2026 வந்தால் தான் அவங்களுக்கு 250 ஆண்டுகளே ஆக போகுது. 47 பிரசிடென்ட்ஸ் தானே. மற்ற நாட்டு வரலாறு மாதிரி ஒரு நீண்ட வரலாறை அமெரிக்கா கொண்டிருக்கவில்லை, சாதாரண ஒரு வரலாறு தானே. உழைக்கும் மக்களின் வரலாறு. இதுவரைக்கும் வந்து வரலாறு எழுதப்பட்ட விதம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்து ஒரு அழுத்தம் ஒன்று இருக்கும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் வந்து கான்ஸ்டிடியூஷனல் ஹிஸ்ட்ரி ஆஃப் பிரிட்டன் வாங்க, எப்படி வந்து இந்த பாராளுமன்ற ஜனநாயகம் வளர்ந்தது தான் அவங்களுடைய இதுன்னுவாங்க. அதே போல் வந்து ஜெர்மனியை அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் மிலிட்ரி ஹிஸ்ட்ரின்னுவாங்க. ஏன்னா அவங்களது வந்து எப்போதுமே வந்து ஒரு இராணுவ ரீதியாக எழுதப்பட்ட ஒரு வரலாறு ஜெர்மன் வரலாறு. அதே போல் ஸ்பெயின், போர்ச்சுகல் வரலாறு வந்து மேரிடைம் ஹிஸ்ட்ரின்னுவாங்க, கடலோடைய தொடர்புடைய. ஏன்னா அவங்கள நாடுகள் பாருங்கள், வெளிநாடுகளுக்கு போகிறது வர்றது வியாபாரம், அதுதான் அவங்களுக்கு. அமெரிக்கன் ஹிஸ்ட்ரி மட்டும்தான் என்ன சொல்லுவோம்னு சொன்னால் ஒர்க்கர்ஸ் லேபர் ஹிஸ்ட்ரி ஆஃப் யூஎஸ் அப்படின்னு, தொழிலாளர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு நாடுனா அது அமெரிக்கா தான். அதுதான் உண்மை அந்த நாடு. ஆனால் அந்த நாட்டில் வந்து இன்னைக்கு சில பணக்காரர்கள் அந்த நாட்டை கையில் எடுத்துக்கொண்டு
பெரும்பாலான மக்களுக்கு இன்னைக்கு வந்து நீங்கள் ஆவணமற்றவர்கள், நீங்கள் வெளியே போங்கன்னு சொல்கிறதெல்லாம், இதெல்லாம் வந்து ஒரு 50 ஆண்டுகளுக்கெல்லாம் முன்னாடி வந்து நினைத்து கூட பார்க்க முடியாது. ஆனால் இன்னைக்கு இப்படி நினைக்கிறதுன்றது அமெரிக்காவுக்கு வந்து திருப்பியும் ஒரு ரிவர்சல் வந்து இது மாறும் என்ற ஒரு நம்பிக்கையை தான் கொடுக்கின்றது. அமெரிக்கா வீழ்ச்சிக்கு போது மீண்டும் வந்துடும் நினைக்கிறீங்க? நினைக்கிறேன். கட்டாயமாக பாதைக்கு திரும்பிடும், பழைய நிலைமைக்கு கட்டாயமாக அவர்கள் வருவார்கள். சரி, 2 விஷயம் சொன்னீங்க. ஐரோப்பால இருந்து தான் இந்த தப்பான பாடத்தை கத்துக்கிட்டாங்கன்னு. ஐரோப்பா வந்து ஒரு லிபரலான ஒரு நாடு, அகதிகளை எல்லாம் ஏற்றுக்கொண்ட நாடு. இப்போ வந்து இலங்கையிலிருந்து தமிழ் மக்கள் போரில் போனப்போ கூட ஏராளமானவர்கள் ஐரோப்பிய நாடுகளில் தான் போய் தஞ்சம் புகுந்தாங்க. அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கறது, அவங்களுக்கு ஒரு கண்ணியமான வாழ்க்கைக்கு வாய்ப்பு அப்படின்றதெல்லாம் இருந்தது. இன்னைக்கு அங்கேயும் இந்த அகதிகளை அனுமதிக்க மாட்டோம், சட்டவிரோத குடியேறிகளை நாங்கள் வெளியில் அனுப்புவோம், இந்த ஒரு ரெட்டாரிக், இந்த பேச்சு ஒரு முக்கியமான இஷ்யூவாக இருக்கு. அது மாதிரி இது இன்னைக்கு வந்து ரொம்ப இதை வந்து ஆரம்பித்து வச்சதே வந்து இன்னைக்கு ஐரோப்பா தான். எப்படி ஆரம்பித்து வச்சாங்கன்னா, இங்கிலாந்து, அதுக்கப்புறம் வந்து இத்தாலி, ஜெர்மனி, இவங்கெல்லாம் இன்றைக்கி உலகத்தில் வந்து கஷ்டப்படுகின்ற நாடுகளிலிருந்து மேலை நாடுகளுக்கு சென்று அவங்களுடைய வாழ்க்கையை வந்து உயர்த்தி கொள்ளலாம், உழைப்பால் உயர்த்தி கொள்ளலாம். அவங்க யாரும் திருடி அல்லது வேறு ஏதாச்சும் சட்டவிரோதமாக பண்ணி உயர்த்தி கொள்ளலாம் என்று நினைக்கவில்லை, உழைப்பினால் உயர்த்தி கொள்ளலாம் என்று ஆப்பிரிக்க கண்டத்திலிருந்து அவங்க எல்லாரும் மெடிட்டரேனியன் மத்திய தர கடையில் நீந்தினாங்கன்னா ஸ்பெயின், போர்ச்சுகல், இட்டலிக்கு போயிடுவாங்க. இன்றைக்கி இந்த நாடுகள் எல்லாரும் சேர்ந்து ஐரோப்பிய யூனியன் வந்து கேட்டட் கம்யூனிட்டிஸ்மாங்க, பெரிய பெரிய சுவர்களை இன்னைக்கு எழுப்பி அந்த மக்கள் வராதபடி பண்ணிட்டாங்க. ஸோ ஆப்பிரிக்க கண்டத்திலிருந்து கருப்பின மக்கள் போறதை நடத்திட்டாங்க. அதே போல லத்தீன் அமெரிக்க நாடுகள் இருந்தும் மற்ற நாடுகள் இருந்தும், லத்தீன் அமெரிக்க நாடுகள் இருந்தால் பெரும்பாலும் லத்தீன் அமெரிக்க நாடுகள்லேருந்து வரக்கூடாது என்று சொல்லி இன்னைக்கு மெக்சிகோக்கு ஒரு சுவரை எழுப்புவதற்காகவும், கனடா வந்து இன்னைக்கு வந்து அதை அனுமதிச்சுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கனடா அமெரிக்கன் பார்டர் தான் ஹைலி மிலிட்டரைஸ்டு பார்டராக ஒரு காலத்தில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 நாடுகளும் அதை திறந்து விட்டுட்டு இன்னைக்கு வந்து சாதாரணமாக எல்லாரும் போகலாம் வரலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் இதையும் வந்து அவர்கள் வந்து ஒரு மிலிட்டரைஸ்டு பார்டராக வந்து இன்னைக்கு மாறத்துக்காக இன்னைக்கு வந்து ஒரு வழியை பண்ணியிருக்கிறார்கள். இதை தவிர்த்து ஆஸ்திரேலியா நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் யார் யாரெல்லாம் வந்து சட்டவிரோதமாக குடியேறுகிறார்களோ அவர்களை எல்லாரும் பாப்புவா நியூகினி என்ற சொல்ல அந்த ஐலண்டு ஃபுல்லுமே இன்னைக்கு வந்து அங்கே குடியேற வருகிறவர்கள் அவர்களை தடுத்து நிறுத்தி கைதிகளாக்கி அந்த ஐலண்டில் போகிறவங்க. இவர்கள் எல்லாரிடம் இருந்தான் அமெரிக்கா இந்த பாடத்தை கற்றுக்கொண்டிருக்கின்றது. அமெரிக்கா செய்வது மிக தவறு என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. ஏன்னா அவங்களுடைய வரலாறு வந்து ஒரு வரலாறு ஆஃப் லிபரலிசம், ஒரு வரலாறு ஆஃப் வெல்கமிங் எவ்ரி ஒன், நேஷன் ஆஃப் இமிகிரண்ட்ஸ். அந்த நாட்டில் வந்தவங்க யாருமே அந்த நாட்டினுடைய குடிகளே கிடையாது. அப்படி இருக்கிறப்ப அவங்களுடைய வரலாறு ஐரோப்பிய நாடுகள் இதெல்லாம் செய்கிறதெல்லாம் வந்து ஒரு பாடமாக வைத்துக்கொண்டு அவர்கள் இதை செய்வது என்பது வந்து ஒரு அவருடைய மக்கள் விரோத போக்கை தெளிவாக காட்டுகிறது. லேபர்ஸ் ஹிஸ்டரி அமெரிக்காவை சொல்லுகிற போது ஹிஸ்டரி ஆஃப் லேபர்ஸ், ஆமாம், அது ஏன் வந்தது? அமெரிக்காவுடைய வரலாறே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து ஐரோப்பிய நாடுகளுடைய வரலாறு மாதிரி இந்த இங்கிலாந்து ஐரோப்பிய நாடுகளில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் டிவைட் அப்படின்வாங்க, வர்க்க பெற ஒன்று, பணக்காரங்க ஏழைகள் இருப்பாங்க. அமெரிக்காவில் அந்த பணக்கார ஏழைகள்ன்றத முதல் குடியேற்றத்திலேயே அவங்க தவிர்த்துட்டாங்க. இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பணக்காரர்கள் ஏழைகள்னு யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படின்னா என்ன சொன்னாங்கன்னா, முதல்ல எழுதப்பட்ட ஒரு அரசியலமைப்பு, அதே சமயத்தில் அவங்க சொன்னாங்கன்னா எங்கள் அதிபர் தான் உலகத்திலேயே முதல் அதிபராக மிஸ்டர் பிரசிடென்ட். மற்ற எல்லா நாடுகளும் நீங்கள் பாருங்க, ஹிஸ் எக்ஸலன்சி, யுவர் கிரேட்னஸ், ஹைனஸ் அப்படிலாம் வரும், ஹானரபிள் அப்படிலாம் வரும். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் மிஸ்டர் பிரசிடென்ட், ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் டு பி கால்ட் அஸ் மிஸ்டர் பிரசிடென்ட் வந்து அமெரிக்கா தான். சாதாரண யாருக்கும் எந்த விதமான அடைமொழிகளும் இங்கிலாந்தில் இருக்க மாதிரி சர், அது இது அந்த மாதிரி எந்த விதமான பேருக்கு முன்னால் எந்த அடையாளங்களும் எந்த இதுவும் இல்லாமல் எல்லாரும் வந்து உருவாக்கப்பட்ட உழைப்பால் உருவாக்கப்பட்ட ஒரு நாடு தான் அமெரிக்கா. ஸோ உழைப்புக்கு மரியாதை, எல்லோரும் சமம்ன்றதுக்கு தான் அந்த மிஸ்டர் பிரசிடென்ட். ஓகே, இந்தியாவிலேருந்து ஏன் இமிகிரண்ட்ஸ் போகிறாங்க? இப்போ இந்தியாவிலேருந்து எனக்கு ஒரு இலங்கையில் போர் இருக்குதுன்னா பக்கத்து நாட்டுக்கு வர்றாங்க இந்தியா. இப்போ இந்தியாவிலேருந்து நமக்கு வந்து அதிக ஒரு வேலை வாய்ப்பு கஷ்டம் அப்படின்னு போனால் ஒரு அரபு நாடுகளுக்கு போகிறாங்க, தப்பான விசாலையோ அல்லது ஏதோ ஒரு டாக்குமெண்ட் இல்லாமலோ போகிறாங்க, ஓவர் ஸ்டே பண்ணுறாங்க. இதெல்லாம் உழைப்பதற்காக மற்றதுக்கு போகிறாங்க, அது பக்கத்து நாடு.
நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு செய்தி, இங்கேருந்து துபாய் போய் துபாயிலிருந்து விமானத்தை ஒரு தனி விமானத்தை வாடகைக்கு அமர்த்தி ஏஜென்ட்டுகள் மூலமாக ஈக்குவடார் போய் அங்கேருந்து போகிறதுக்கு முயற்சி பண்ணாங்க கொஞ்சம் பேர். அவர்களை ஒரு நடுவில் ஐரோப்பிய கண்ட்ரியில் வந்து தடுத்து நிறுத்தி, பாரிஸில் நினைக்கிறேன், தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பிச்சாங்க. அந்த பிளேன் வந்து இறங்கினப்போ யாருக்கும் பேட்டி கொடுக்காம அப்படியே அது குவைட்டாக அதை முடிச்சிட்டாங்க. ஏன் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு மைக்ரேஷன்? இந்த மைக்ரேஷன் ரூட்ஸ் என்ன, எப்படி போகிறாங்க? நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த புலம்பெயர்வை பொறுத்த வரைக்கும் ஒன்று வந்து நம்ம பார்க்கணும். ஒன்று வந்து ஃபோர்ஸ்டு மைக்ரேஷன் அப்படின்வாங்க. அப்படின்னா வந்து கட்டாய புலம்பெயர்வு. கட்டாய புலம்பெயர்வு எப்போ நடக்கும்னா, வேலை வாய்ப்புகள் அந்த நாட்டில் வந்து நம்மளுக்கு வந்து எதிர்காலம் இல்லை அப்படின்னு மக்கள் முடிவுக்கு வர்றப்ப இந்த ஃபோர்ஸ்ட் மைக்ரேஷன் கட்டாய புலம்பெயர்வுக்கு தயாராவார்கள். அப்படி கட்டாய புலம்பெயர்வுக்கு தயாராகும் போது அவர்களுக்கு இருக்கக்கூடிய உடைமைகளை எல்லாம் விட்டுட்டு அந்த டிராஃபிக்கர்ஸ் என்று சொல்லக்கூடிய மனித கடத்தல் கும்பல் இன்னைக்கு இருக்கிறாங்க. முதல்ல வந்து ஏஜென்ட்டுங்க முதல்ல வந்து அவங்க கடத்தினது வந்து தங்கத்தை கடத்தி கொண்டு இருந்தார்கள். அதில் நிறைய காசு வந்துச்சு. அப்புறம் தங்கத்தை கடத்த முடியாத ஒரு காலம் வர்றப்ப ட்ரக்ஸை கடத்த ஆரம்பித்தாங்க. ட்ரக்ஸுக்கும் வந்து இப்போ ஒரு பெரிய தடை வந்து அவங்க கடத்த முடியாதுன்னு போகிறப்ப மனித கடத்தல். அப்போ வந்து தங்கம் கடத்துறதை விட ட்ரக்கை கடத்துறதை விட இன்னைக்கு மனித கடத்தல் மிக அதிகமான பணத்தை கொடுப்பதாக இருக்கின்றது. இதை தான் மாஃபியா அப்படின்றாங்க. இந்த ட்ரக் மாஃபியாவும் இந்த ஹியூமன் டிராஃபிக்கிங் மாஃபியாவும் இன்னைக்கு வந்து ஒன்றா கை கோத்துக்கிட்டாங்க. அதனால் வந்து இன்னைக்கு மக்களை வந்து ஒன்று அவங்க வந்து நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நல்ல வேலைக்காக குடும்பங்களை பாதுகாக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி கொடுக்க வேண்டும் என்பது சொல்கிறேன். ஏன்னா வேலை வாய்ப்புகள் இல்லை. அதே போல இன்னைக்கு வந்து விவசாயம் இன்னைக்கு நிறைய இடத்துல பொய்த்து விட்டது. சார், இன்னைக்கு வந்து நிறைய பணம் கொடுத்து போறாங்க, லட்சக்கணக்கில் பணம் கொடுத்துட்டு 60 லட்சம் 40 லட்சம். நேற்று இப்போ வந்தவர் சொல்றாரு 1 கோடி ரூபாய் கொடுத்து போனோம் அப்படின்னு சொல்றாரு. தென்னிந்தியாவிலேருந்து போகல, தமிழ்நாட்டில் இல்லை, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா யாரும் அப்படி போகல. பெருவாரியானவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குஜராத், பஞ்சாப், வந்தவங்க லிஸ்ட் எடுத்துட்டா ஹரியானா அண்ட் உத்தரப்பிரதேஷ். இவங்களுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன தொடர்பு? இந்த நாட்டிலிருந்து போனவர்கள் அமெரிக்காவில் வந்து இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க வந்து பஞ்சாப்லேருந்து போனவங்க இன்னைக்கு வந்து நிறைய கனடாவில் இருக்கிறாங்க, அமெரிக்காலையும் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கபூர்தலா இந்த மாதிரியான இடத்துல இருந்தால் அதாவது என்ஆர்டி பெல்ட் அப்படின்வாங்க, நான் ரெசிடென்ட் என்ஆர்ஐ நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ் பெல்ட் அப்படின்வாங்க. ஹோஷியாப்பூர், கபூர்தலா, இந்த மாதிரி பஞ்சாப்ல இந்த மாதிரியான இடத்துல இவங்கெல்லாம் வந்து விவசாயத்தை தான் இவங்கெல்லாம் இது பண்ணவங்க. இப்போ வந்து கனடாலையும் அமெரிக்காலையும் விவசாயத்துக்கு ஆள் தேவைப்படுறாங்க. ஆனால் நீங்கள் வந்து விவசாயத்துக்குன்னு சொல்லிட்டு ஆள் எடுத்துகிட்டு போக முடியாது. அப்போ ஆட்களை இங்கேருந்து கடத்தி அமெரிக்காவுக்கு கொண்டு போய் அமெரிக்காலேயும் அங்கே ஆள்கள் இருக்காங்க, அவங்கள வந்து விவசாயத்தில் ஈடுபட வைக்கிறதுக்கு, அந்த மாதிரியான விவசாயத்தில் ஈடுபட வைக்கிறதுக்காக இவங்க கொண்டு போகிறாங்க. அதனால் மிகப்பெரிய அளவில் அமெரிக்கா கனடாவே வந்து டாலருடைய மதிப்பு மிக அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால இவர்கள் பெருமளவில் இன்னைக்கு சொத்துக்களை விற்றுவிட்டு அப்படி இல்லாட்டி கடன்களை வாங்கி கொண்டு மிக அதிகமான வட்டிக்கு கடன்களை வாங்கி கொண்டு, நேற்று இன்டர்வியூவில் நிறைய பேர் அதான் சொல்லியிருக்காங்க, அதிகமான வட்டிக்கு நாங்கள் பணம் வாங்கியிருக்கோம். இவங்க யாரும் வந்து விற்று பணத்தை எடுத்தவங்களாம் இல்லை, சாதாரண மக்கள் தான். ஒருவேளை இன்னைக்கு வந்து இவர்கள் இந்த மாதிரி அழைச்சிட்டு வந்ததை வன்மையாக நம்ம கேட்காம இருக்கிறதுக்கு ஒரு காரணமும் இவர்கள் சாதாரண தொழிலாளிகள் என்பதால் தான் நாம் வன்மையாக கண்டிக்காம இருக்கிறோமோ என்கின்ற சந்தேகமும் இன்னைக்கு நம்மளுக்கு எழுகின்றது. ஏழைகள் சாதாரண மக்கள் அப்படின்றதுனால உரத்த கண்டனம் வலுவா வரல. இதுவே வேறு ஒன்றாக இருந்தால் கண்டனம் வேறு மாதிரி இருந்திருக்கும். சரி, இப்போ வந்து குஜராத்ல இருந்து ஏன் சார் போறாங்க? பஞ்சாப்ல விவசாயிகள், அங்க ஒரு என்ஆர்ஐ பெல்ட், எப்படியாவது அங்க நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் பஞ்சாப் வீடுகளில் ஒரு ஓவர் ஹெட் டேங்க், வீட்டில் மாடியில் தண்ணி தொட்டி கட்டினா கூட ஒரு விமானம் இருக்கிறது மாதிரி அந்த வடிவமைப்போட கட்டுவாங்க. அவங்களுக்கு எப்படியாவது வெளிநாடு போய் செட்டில் ஆகிடணும், கனடாவோ யூஎஸ்ஓ போய் செட்டில் ஆகிடணும் அப்படின்னு அவங்களுக்கு. குஜராத்திஸ்க்கு என்ன? அவங்களுக்கும் வந்து பண்டைய காலத்தில் நம்ம பார்த்தோம்னா நிறைய பிஸ்னஸ் இன்னைக்கு வச்சிருக்கிறது வந்து அமெரிக்காவில் வந்து குஜராத்திஸ் தானே நடக்கிறாங்க. இன்னொன்று வந்து எப்போதும் வந்து அமெரிக்காவில் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த குஜராத்திஸ் பிஸ்னஸில் எல்லாத்துலேயுமே அவங்க முடிஞ்ச வரைக்கும் இல்லை, எப்போதுமே அவங்க குடும்பத்திலிருந்து அவங்க இடத்துலேருந்து தான் ஆளுகளை வைத்து வைப்பார்கள். ஸோ பட்டேல் ஒருத்தர் அங்கே பிஸ்னஸ் ஆரம்பிச்சு பண்ணுறாருன்னா அவருடைய நண்பர்கள் இப்போ வந்து எண்ணிக்கையும் இப்போ குறைய ஆரம்பிச்சிருச்சு குடும்பத்தில். அப்படின்னா நண்பர்கள், அப்படி இல்லாட்டி அந்த இடத்துல இருக்க யாராச்சும் ஒருத்தர் தெரிஞ்சவரை வச்சுக்கொண்டு நீ ஆள் அனுப்பு,
நான் இங்கே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு இது வந்து இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறது. இவங்க பிசினஸ்க்காக போறவங்க, பிசினஸ்க்காக போறவங்க, குஜராத்ல இருந்து போறவங்க பிசினஸ்க்கு போறாங்க. சீக்கியர்கள் பஞ்சாப் ஹரியானா வந்து விவசாயத்துக்காக போறாங்க. ட்ரக் டிரைவர்ஸா நிறைய பேர் பாக்குறோம். இது வந்து அங்க போய் அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கவில்லை அப்படின்னா ட்ரக் டிரைவர்ஸ், ஏன்னா பெரிய ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலம் போறதெல்லாம் அமெரிக்காவில் வந்து பெரிய பெரிய ட்ரக்ஸ் தான், அதை ஓட்டுறதுக்காகவும் இன்னைக்கு வந்து போறாங்க. அதனால வந்து அந்த ஒரு எண்ணிக்கையும் இருக்கு. ஆனால் அந்த எண்ணிக்கை கம்மி. மெயினாக வந்து விவசாயத்துக்காகவும் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் நடத்துறதுக்காக தான் இன்னைக்கு. 2 ரூட் சொன்னீங்க இவங்க போறதுக்கு வந்து டங்கி ரூட்டா ஒன்று சொல்றாங்களே. ஒன்று வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இந்த லத்தீன் அமெரிக்க நாடுகளில் ஏதாச்சும் ஒரு நாட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுது. எக்வெடாரு, ஹாண்டுரஸ் அந்த மாதிரி போகிறது. இது வந்து இந்த வால் மாதிரி இருக்கும். சவுத் அமெரிக்காவுக்கும் மெக்சிகோவுக்கும் நடுவில் இப்படி வால் மாதிரி இருக்கும். இந்த நாடுகளை அவங்கள வந்து நடத்தியே அவங்கள கூப்பிட்டு வர்றது. இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு நாடு, இல்லாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய நாட்டுக்கு, நேற்று கூட ஒருத்தர் சொல்லியிருக்காரு பிரேசில் போல நாடுகளுக்கு போகணும். பிரேசிலுக்கெல்லாம் போயிட்டு அப்படியே வந்து இந்த தென் அமெரிக்கா நாடுகள் மூலமாக அவர்கள் வந்து கடைசியில் எங்கே வரணும்னா மெக்சிகோவுக்கு வந்துடணும். எப்படி வந்தாலும் மெக்சிகோ தான். ஏன்னா மெக்சிகோவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற பார்டர் தான் மிகப்பெரிய பார்டர். அந்த பார்டரில் ஏதாச்சும் ஒரு இடத்துல இந்த ஊடுருவல் நடக்கும். இந்த ஊடுருவல் நடத்துறது எல்லாம் இந்த டிராஃபிக்கிங் தான். இவங்க வந்து மனித கடத்தல் கும்பல் வந்து இவங்களை எல்லாரையும் கரெக்டாக அழைச்சிட்டு போய் அவங்கள நிற்க வச்சு தகுந்த நேரம் வர்றப்ப அவங்கள அப்படி உள்ள தள்ளி விட்டுறது. இதுதான். இதை வந்து ரோந்து படையினர் வரும்பொழுது பார்த்துட்டாங்கன்னா கைது செஞ்சிருவாங்க. அப்படி கைது செய்து அழைச்சிட்டு போனவங்க தான் இவங்க எல்லாருமே. அப்போ உடனே ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ணணும். டிடென்ஷன் உடனே 14 நாட்கள் அவர்கள் வந்து இருட்டறையில், டிடென்ஷன்னா ஒரு மாதிரி நல்லா இருக்கணும், இப்பெல்லாம் இருட்டறையில் வைக்கப்படுறாங்க. அந்த 14 நாள் இருட்டறையில் வச்சுப்பட்டதுக்கு அப்புறம் இமிகிரேஷன் கோர்ட்டில் அவங்கள வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது. இமிகிரேஷன் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறப்ப இவங்க வந்து வாதாடலாம். நான் இந்த நாட்டில் வந்து அடைக்கலம் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் அடைக்கலம் தேடுறதுன்றது வந்து மனித உரிமைகளில் இருக்குது. ஆர்டிகல் 14 ஆஃப் த யூடிஹெச்ஆர் என்ன சொல்றதுன்னா, ரைட் டு அசைலம். ஒரு நாட்டில் தஞ்சம் புகுவதற்கு எல்லோருக்குமே உரிமை உண்டு. உங்கள் நாட்டில் உங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, உங்களுடைய உயிர் வந்து பாதிக்கப்படும் என்று நினைச்சீங்கன்னா, அது வந்து அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா, எங்களுக்கு வந்து டிபிஎஸ், டெம்பரவரிலி ப்ரொடெக்டட் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஒரு இது வந்து சில நாடுகளுக்கு அமெரிக்கா கொடுத்துருக்குது. அந்த நாட்டிலேருந்து வந்தவங்களுக்கு மட்டும் அந்த டிபிஎஸ் என்ற ஸ்டேட்டஸை கொடுத்துட்டு மற்றவங்களை எல்லாரையும் அரெஸ்ட், டிடென்ஷன், டிபோர்ட், அவங்கள நீ திருப்பி அனுப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திருப்பி அனுப்பிட்டு இருக்காங்க. இந்த நடவடிக்கைகள் 104ஓட நின்றுமா? இன்னைக்கு 104 பேர் வந்திருக்காங்க. இது வந்து கட்டாயமா இந்த 18,000 பேரை வந்து அவர்கள் அனுப்புவது என்பது உறுதியாகிவிட்டது. இந்த 18,000 பேரும் மெக்சிகோ பார்டர்ல இருந்து உள்ள போக முயற்சி பண்ணப்ப பிடிப்பட்டவர்கள் நேற்று அவங்க சொன்னவங்கெல்லாம் பார்த்தா அப்படி பிடிப்பட்டவர்கள் தான். அதை தவிர்த்து வந்து அங்கேயே தங்கி அவங்களுக்கு வந்து வீசா ஓவர் ஸ்டே அப்படின்றாங்கல்ல, அதையும் வந்து அவங்க வந்து அதெல்லாம் ஆவணமற்றவர்கள் தான். ஏன்னா வீசா அவங்க போகும்போது டாக்குமெண்டடாக தான் போறாங்க. எல்லாருமே லீகலா தான் ஒரு இடத்துக்கு போக முடியும். நீங்க இருக்கலாம்னு போறாங்க. உங்க கையில பாஸ்போர்ட் இருந்தீங்கன்னா நீங்க லீகல் தான். பாஸ்போர்ட் இல்லாட்டி தான் நீங்க வந்து உங்க கையில ஒரு லீகல் டாக்குமெண்ட் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா அவங்க எல்லாருமே இந்திய பாஸ்போர்ட்டோட தான் போறாங்க. ஆனா அவங்க கையில வந்து சரியான வீசா இல்லாத காரணத்தினால அவர்கள் பிடிபடுகிறார்கள். அந்த நாட்டினுடைய டிடென்ஷன் சென்டருக்கு அவங்க போறாங்க. அதனால வந்து இந்த 18,000 பேர் இது மாதிரி 1.14 லட்சம் இப்போ நாங்கள் நம்ம சொன்னோமே 14 லட்சம் இப்போ இந்த மாதிரி இருக்கிறாங்க. அதில் வந்து லத்தீன் அமெரிக்க நாடுகள் எண்ணிக்கை மிக அதிகம். இந்தியாவிலிருந்து 18,000, சைனாவிலேருந்து 38,000. நம்ம இன்னும் கொஞ்சம் பொறுத்திருந்து இன்ட்ரெஸ்டிங்காக இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, இப்போ சைனா வந்து எப்படி திருப்பி அனுப்ப போறாங்க, அத சைனா வந்து எப்படி இது பண்ண போகுதுன்றதை இப்ப நம்ம மிலிட்டரி பிளேன், அமெரிக்காவோட மிலிட்டரி பிளேன்ல சைனாவுல தரையிறக்க சைனா அனுமதிக்குமா அப்படின்றது இப்போது நான் ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று வரும் நாட்களில் இதுதான். சோ 18,000 பேர் அனுப்பிச்சவங்க 33,000 பேர் இருக்கிற இடத்துக்கு அனுப்பணும்ல. 38,000 பேர் இன்னைக்கு சைனீஸ வந்து அந்த லிஸ்ட்ல இருக்காங்க. 38,000 பேர் வந்து அவங்க ஆவணமற்ற தொழிலாளர்கள் திருப்பி அனுப்பப்பட வேண்டியவர்கள் பட்டியல்ல அது இன்னைக்கு இருக்குது. சோ அவர்கள் எப்படி திருப்பி அனுப்பப்பட போகிறார்கள் என்பதை நம்ம வலுத்தவனுக்கு பின்னாடி பாத்துக்கலாம், கொஞ்சம் இளைச்சவங்களை முதல்ல அனுப்பலாம். ஏன்னா அதனால தான் லத்தீன் அமெரிக்க நாடுகள்ல முதல்ல அனுப்பி பார்த்தாங்க. அங்கேயே கொலம்பியால இருந்து ஒரு அடி வந்துருச்சு அவங்களுக்கு. இப்போது இந்தியாவை டெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க. இன்னும் மற்ற நாடுகள், முக்கியமான நாடு சைனா இன்னைக்கு இருக்கின்றது. ஸோ சைனா வச்சா அங்கே என்ன திருப்பி என்ன எதிர்வினை வரும்? விமானத்தை நான் தரையிறக்க மாட்டேன், என் எல்லைக்குள்ள வந்தா தொலைச்சிருவேன் அப்படின்னா வரமாட்டாங்க. இன்னும் சைனாவுடைய ரெஸ்பான்ஸ் என்னன்னு தெரியல. அவங்களோட இன்னும் அவங்க பேச்சுவார்த்தையே நடத்தலையே, இதை பத்தி பேசவே இல்லையே. ஸோ இந்தியாவில் பேசிட்டு தான் அனுப்புறாங்க இதை. ஆமா, இந்தியாவோட பேசி இந்தியா இதை ஏற்றுக்கொண்டு விட்டது. அதனால தான் இதை அனுப்புகிறாங்க.
ப்ரொஃபஸர், ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை சொல்லிட்டு இருக்கீங்க. 104 பேர் அதிகபட்சம் 18,000 போய் முடியும். இப்போ இந்தியா வந்து அமெரிக்காவுக்கு ஒரு ட்ரஸ்டட் அலை. ஒரு காலத்தில் நாம் வந்து அணிசேரா நாடு, இன்னொரு தருணத்தில் ரஷ்யாவோட நட்பு நாடு. அமெரிக்கா நமக்கு அவ்வளோ நேச சக்தி இல்லை ஒரு காலத்தில். இப்போ அமெரிக்கா இப்போ 10 ஆண்டுகளில், குறிப்பாக வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சி காலத்திலேருந்து அப்புறம் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துலேயும் அமெரிக்காவோட நெருங்கி போக ஆரம்பிச்சிட்டோம். அமெரிக்காவோட ஏறத்தாழ அலை மாதிரி இப்போ இருக்கிறோம். இந்தியா அந்த இடத்துக்கு வந்துருச்சு. இந்த கட்டத்தில் ஒரு கன்செஷன், ஒரு இந்தியாவோட பார்கெனிங் பவர், இந்தியர்கள் வலிமையாக அங்கே இருக்கிறாங்க நிறைய பேர். இந்தியர்களுடைய ஓட்டு ட்ரம்ப்புக்கு வேணும். இதுக்கெல்லாம் வெயிட்டேஜ் இல்லையா? இது வந்து அங்கே இருக்கக்கூடியவர்கள் எவ்வளோ தூரத்துக்கு வந்து இஃபெக்டிவாக பண்ணுறாங்கன்னு தெரியல. அங்கே இருக்கிற இந்தியன் அசோசியேஷன் வந்து இதை ஸ்ட்ராங்காக எடுத்து, ஏன்னா இந்திய வம்சாவழியினர் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய இடத்துல இன்றைக்கி இருக்கிறாங்க. சிபிஐலையும் சரி, இன்றைக்கி இதுலேயும் இருக்கிறவங்க வந்து துல்சி கபாடாக இருக்கட்டும் அல்லது இதாக இருக்கட்டும், இந்த மாதிரியான பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அதனால் இந்திய வம்சாவழியில் பெரிய தலைவர்களாக குடியரசுக் கட்சியில் இருக்கிறவங்களோட இவங்க பேசணும். இவங்க பேசினாங்கன்னா இந்த மாதிரியான நடவடிக்கைகளை அந்த அரசு கைவிடுவதற்கு எல்லா இதுவும் இன்றைக்கி இருக்குது. விவேக் ராமசாமிலாம் இருக்கிறாரு, பெரிய ஆளுங்க எல்லாருமே இருக்கிறாங்க, அவங்க பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதை வந்து நம்ம பார்க்குறது இப்போ என்னன்னா, அமெரிக்கர்களில் யாருமே வந்து இவர்களை சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு தெரியல. பப்ளிக்காவும் சரி, பிரைவேட்டாவும் சரி, இது வரைக்கும் நம்மளுக்கு வெளியே அனுப்புறதுக்கு, பொது வெளியில நம்மளுக்கு வந்து இதை பத்தி ஒண்ணுமே தெரியல. வெளியில அனுப்புவேன்னு சொன்னதுக்கு தானே அவர் ஆதரிச்சு ஓட்டு போட்டிருக்காங்க. ஆமா, பண்றாங்க. ஆனா இவர்களையே ஒரு மாதிரி வந்து இந்திய வம்சாவழியினர் ஒரு இறக்கப்பட்டு இந்தியர்களுக்காக நீங்க அவங்கனாச்சும் சொல்லியிருக்கலாம், சரி நீங்க திருப்பி அனுப்புங்க, ஆனா ஒரு மானத்தோட கண்ணியத்தோட ஒரு நல்ல அனுப்புங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கலாம். அது கூட சொல்லலை. என்ன சார் மெசேஜ் அவர் கன்வே பண்ணுறாரு? மிலிட்ரி பிளேனில் அனுப்புகிறாரு அப்படின்னா, ஹேண்ட்கப் பண்ணி கால்களுக்கு விலங்கு போட்டு அனுப்புகிறாருன்னா, இந்தியாவுக்கு ஒரு மனிதர்களை விட்டுருங்க, இந்தியா ஒரு பெரும் நாடு, அது ஒரு அமெரிக்கா ஒரு நாடு, இரண்டும் ஜனநாயக நாடுகள், ஓல்டஸ்ட் டெமோக்ரஸி, லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி, நட்பு நேசம் இதெல்லாம் இருக்குது. அவ்வளோ லாங்கஸ்ட் இதில் அனுப்பி அதை போடுறாரு அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன பொலிட்டிக்கல் மெசேஜ்? அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறாரு. ஒரு மாதிரி வந்து இது இந்தியாவுக்கு மட்டுமல்ல, அவர் வந்து இதன் மூலமாக சொல்ல விரும்புவது என்னன்னா, உலகமெங்கிலும் வந்து எங்கள் நாட்டுக்கு வந்து நீங்கள் உள்ளே வரலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஆவணம் இல்லாமல் நீங்கள் எங்கள் நாடில் உள்ள நுழைவது அப்படின்றது இனிமேல் பட்டு முடியாது. அப்படி ஆவணமின்றி இந்த நாட்டில் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் திருப்பி அனுப்பப்படுவீர்கள் என்கின்ற மெசேஜை கொடுக்க விரும்புகிறார். ஆனால் அவர் கொடுக்குறவருடைய விதம் வந்து மிகவும் மோசமாக இருக்கின்றது. இது வந்து இதுவரைக்கும் அமெரிக்காவுடைய வேல்யூஸ், மதிப்பீடுகள் எல்லாத்தையும் வந்து தூக்கி எறிந்து விட்டு இன்னைக்கு ஒரு புதிய இதை கொடுக்கறதுன்றது வந்து எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள முடியதாக இல்லை. எனக்கு ஒரு நினைவு இருக்குது. நான் ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜெயகாந்தன் ஒரு கட்டுரை எழுதினார். அமெரிக்கா போயிட்டு வந்து ஜெயகாந்தன் ஒரு கட்டுரை எழுதினார். தினமணி கதரில் ஒரு பெரிய பேட்டிலாம் வந்தது. இப்போ வந்து எல்லோரும் அமெரிக்காவை ஏகாதிபத்தியம், அமெரிக்க ஏகாதிபத்தியம் அப்படி தான் நாம் சொல்லி பழகியிருக்கோம். அது ஒரு இம்பீரியலிசம் அப்படின்ற கூடத்தில் ஜெயகாந்தன் சொன்னார், யார் சொன்னது அது ஒரு ஏகாதிபத்தியம்னு? அமெரிக்கா தான் உண்மையான ஜனநாயக நாடு அப்படின்னு சொல்லி அந்த அமெரிக்காவை ரொம்ப விதந்து பேசினார். ஸோ ஜெயகாந்தன் மெச்சின அந்த லிபரல் டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் வந்து இன்னைக்கு இல்லையா? கட்டாயமாக இல்லை. ஏன்னா அமெரிக்காவில் வந்து இன்றைக்கி இந்த வேல்யூஸ் அப்படின்றது, மதிப்பீடுகள், அதுவும் ஜனநாயக மதிப்பீடுகள் அப்படின்றது வந்து குறைந்து கொண்டே வருகின்றன. இருந்தாலும் அமெரிக்காவுடைய அரசியல் அமைப்பிலேயே அந்த செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்குது. மக்களுக்கு எதிராக அரசுக்கு எதிராக மக்கள் அப்படின்லாம் வந்து நிறையா இருக்குது. அதில் வந்து இவர் என்ன தான் பண்ணாலும் இன்னும் ஒரு 2 ஆண்டுகள், அமெரிக்காவில் வந்து 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல், அங்கே இருக்கிற கீழ் சபை உறுப்பினர்கள் 435 பேரும் திருப்பி எலெக்ட் பண்ணப்படுவாங்க. அதே போல் 1/3 ஆஃப் த செனேட்டர்ஸும் எலெக்ட் பண்ணப்படுவாங்க. அதனால் இந்த ஒரு 2 ஆண்டுகள் தான் இவருடைய ஒரு ஆட்டம். எவ்வளோ ஆடணும்னு நினைக்கிறார், ஆடுவார்னு நினைக்கிறேன். உலகத்துக்கு போராத காலம் இந்த 2 வருஷம், 2 வருஷம் தான். ஆனால் அதுக்குள்ளேயே அவருடைய ஏன்னா 2 அவையிலையுமே அவருக்கு இருக்கக்கூடிய மெஜாரிட்டி வந்து ரொம்ப தின் மெஜாரிட்டி தான். அமெரிக்காவில் எல்லாத்துக்குமே மெஜாரிட்டின்றது 2/3 மெஜாரிட்டி வேணும், 3ல் 2 வேணும். கான்ஸ்டியூஷனை மாற்றுறதுனாலும் 3ல் 2 வேணும். 3ல் 4 மாநிலங்கள் வந்து அதுக்கு ஒப்புதல் அளிக்கணும். அந்த மாதிரி 3 பங்கு மாநிலம். ஆமா 2/3 மெஜாரிட்டி இன் போத் த ஹவுசஸ் ஆஃப் காங்கிரஸ்
அண்ட் ரatification பை 3/4 ஆஃப் த ஸ்டேட்ஸ். 50 மாநிலங்களில் 40 மாநிலங்கள் ஏற்றுக்கிட்டால் தான் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். அந்த அளவுக்கு இருக்கிறதுனால நிறைய பேர் இன்னைக்கு வந்து குடியரசுக் கட்சியிலேயே அவருக்கு எதிராக கிளம்புவார்கள், திரும்புவார்கள். இன்னொன்று, அமெரிக்காவில் இன்றைக்கும் வந்து மனசாட்சியோடு ஓட்டு போடுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் இன்றைக்குமே அவர் எடுக்கிற முயற்சிகளுக்கு அவ்வளவு தூரத்துக்கு வெற்றி வராது என்பது தான் நம்பிக்கையாளர்களுடைய ஒரு நம்பிக்கையாக இருக்கின்றது. ஸோ நீங்கள் நம்பிக்கையாளர், நானும் ஒரு எட்டர்னல் ஆப்டிமிஸ்ட் தான் அந்த வகையில். ஸோ ஒரு போராத காலத்தும் தற்காலிகமான போராத காலம் தான். அவ்வளோதான். இது வந்து அமெரிக்கனுடைய ஒரு இதை இது பிரதிபலிக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன். கமிங் பேக் டு இந்தியா, இதை இந்திய அரசு எதிர்கொண்ட விதம் எப்படி, இவங்க எதிர்கொண்ட ரெஸ்பான்ஸ், இவங்க எதிர்கொண்ட விதம் சரியா, நல்லா இதை இன்னும் பெட்டரா பண்ணியிருக்க முடியுமா, இல்லை இவ்வளோதான் ஸ்கோப் இருக்கா? இது வரைக்கும் இவர்கள் வந்து நேற்று இது நடந்தது, இந்த விவரம் வந்து விமானத்தில் அவர்கள் வருகிறார்கள், அவர்கள் விலங்கிடப்படுகிறார்கள் என்பதை பார்த்து கட்டாயமாக வந்து ஒரு கண்டனத்தை தெரிவித்திருக்க வேண்டும். அப்படி கண்டனத்தை தெரிவிக்காமல் இருந்திருந்தால் நம் கடமையிலிருந்து தவறிவிட்டோம் என்பது கட்டாயமாக. இதுவரை கண்டிக்கல. இன்னைக்கு இப்போ 2 மக்களவை மாநிலங்களவையில் பேசிய வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர், இது வந்து பெண்களையும் குழந்தைகளையும் அவங்க வந்து கைவிலங்கெல்லாம் போடலை, ஆனால் ஆண்கள் அதில் வந்து ஆண்களை மட்டும்தான் ஹேண்ட்கப் பண்ணாங்க, அது வந்து அந்த நாட்டோட சட்டப்படி தான் நடந்தாங்க. அது ஏறத்தாழ அது வந்து ஒரு உண்மையை சொல்றது ஒன்று, மேட்டர் ஆஃப் ஃபேக்ட், ஸ்டேட்டிங் தி மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் ஒன்று, இன்னொன்று அதை கண்டிக்கலை, ஏறத்தாழ ஒரு அண்டர்லைங்கா அது ஒன்றும் தப்பு இல்லையப்பா அப்படின்னு சொல்றது மாதிரி தான். இது வந்து கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று. ஏன்னா எப்போ வந்து இரு நாடுகளும் வந்து அந்த 18,000 பேரை நம்ம எடுத்துக்கிறோம் என்று ஒத்துக்கொண்டு விட்டோம், அப்பயே அவங்க சொல்லியிருக்கணும் இவர்கள் திரும்பி எப்படி அனுப்பப்பட போகிறார்கள், நாங்கள் எப்படி அவர்களை பெற்றுக்கொள்ளப் போகிறோம் என்று அவர்கள் சொல்லியிருக்கணும். அதனால் வந்து இதை கட்டாயமாக வந்து தாமதித்து இருந்தால் கூட இந்தியா இதுக்கு கட்டாயமாக ஒரு கண்டனத்தை கொடுக்க வேண்டும். இதை மனித உரிமை மீறல்களில் வந்து கட்டாயமாக ஜெனீவாவில் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலுக்கு இதை கொண்டு போகணும். கொண்டு போய் நம்முடைய மக்களுக்காக மட்டுமல்ல, மற்ற நாடு மக்களும் விலங்கிட்டு விலங்குகளைப் போல எடுத்து செல்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை தெல்ல தெளிவாக சொல்ல வேண்டும். நீங்கள் ஜெயகாந்தன் பார்த்து வியந்த அமெரிக்கன் வேல்யூஸ், அது லிபரலிசமாக இருக்கலாம், தனி மனித சுதந்திரமாக இருக்கலாம், ஜனநாயக விழுமியங்களாக இருக்கலாம், அந்த விழுமியங்கள் இல்லாத ஒரு அமெரிக்காவா இன்னைக்கு இருக்கிறது? அப்படிதான் இருக்குது. ஆனால் 2024 2050வது ஆண்டை அவர்களும் வெகு சிறப்பாக கொண்டாட இருக்கிறார்கள். அப்போது 2 ஆண்டு உள்ள எலெக்ஷனும் நடந்துடும். அப்போது இவருக்கு வேண்டிய ஒரு மெஜாரிட்டியும் இருக்காது. திரும்பவும் பழைய அமெரிக்காவாக அது மாறும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அமெரிக்காவுக்கு இந்தியாவுக்குமான உறவில் நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. ஆயிரக்கணக்கான சாஃப்ட்வேர் என்ஜினியர்ஸ் அங்கே இருக்காங்க, இந்திய தொழிலதிபர்கள் இருக்காங்க, நூற்றுக்கணக்கான டாக்டர்கள் அங்கே இருக்கிறாங்க, அமெரிக்காவிலேருந்து வர ரெமிட்டன்ஸ் இருக்குது. சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பிரச்சனை இருக்கிற மாதிரி இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் பிரச்சனை இருக்குது. ஸோ சைனா +1 அப்படின்னாலோ ஏஷியாவில் ஒரு முக்கியமான நாடு அப்படின்ற வகையிலோ அமெரிக்காவுக்கு இந்தியாவின் தேவை இருக்குது. இதெல்லாம் இருக்கிற ஒரு நேரத்தில் திடீர்னு இந்த பிரச்சனையை கண்டிச்சா அந்த உறவு கெட்டுரும் அப்படின்னு தயங்குறாங்களா? மற்ற லார்ஜர் இன்ட்ரெஸ்ட்லாம் பார்க்க வேண்டிய நெருக்கடி இந்திய அரசுக்கு இருக்கா? அது வந்து இந்தியாவிலேருந்து போய் அமெரிக்காவில் குடியேறியவர்கள் வந்து 2 வகை. ஒன்று வந்து இந்த இந்திய வம்சாவளியினர், அவங்க வந்து குடியுரிமை பெற்று அங்கேயே வந்து அமெரிக்க பிரஜைகளாக மாறிவிட்டார்கள். அவர்கள் இதை கண்டிக்கவில்லை, கண்டிக்கவும் மறுக்கிறார்கள். அவர்களுமே இனிமைப்பட்டு இந்தியர்கள் அங்கே வருவதை விரும்பவில்லை. இதுதான் இன்னைக்கு ஒன்று, நான் அடைஞ்ச மகிழ்ச்சி போதும் அப்படின்றது அந்த ஒரு நிலைக்கு அவங்க வந்துட்டாங்க. 2வது இப்போ வந்து வேலைக்காக ஃபோர்ஸ்ட் மைக்ரேஷன், இந்த கட்டாய புலம்பெயர்தலில் வந்து மக்கள் வந்து வேலைவாய்ப்புகள் இல்லை, கஷ்டங்கள் இருக்கின்றன, உயிரை பணயம் வைத்துனாச்சும் நம்ம அந்த மாதிரி ஒரு நாட்டுக்கு போயிட்டோம்னா நம்மளால் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. அதனால் வந்து இந்த 2 பேருமே வேறு. இன்னொன்று வந்து இந்திய வம்சாவளியினருடைய ரெமிட்டன்ஸ் வர்றது அப்படின்றது நம்மளால் வந்து இன்றைக்கி இப்போ இது பார்க்குறப்ப, நம்ம எண்ணிக்கைகளை பார்க்குறப்ப ஏற்றுக்கொள்ள முடியாதாக இருக்கின்றது. என்னுடைய பேராசிரியர் ஒரு அருமையாக எப்போதுமே சொல்வார், இந்திய வம்சாவளியினர் அவர்களுடைய their hearts may be with India but their bank balances are with Swiss banks அப்படின்னு. அவங்களுடைய பணம்லாம் வந்து சுவிஸ் பேங்க்ஸ் எல்லாம் கூட இந்தியாவுக்கு வரதா இல்லை. இது வந்து வளைகுடா நாடுகளில் நம்முடைய தொழிலாளர்கள் ரத்தத்தை சிந்தி 18 மணி நேரம் 20 மணி நேரம் வேலை செஞ்சு
அங்கேருந்து அனுப்பக்கூடிய பணம் தான் இங்கே ரெமிட்டன்ஸாக வருது. $125 மில்லியன் இப்போ கணக்கிடுறாங்க, ஹையஸ்ட். மெக்சிகோவையும் நம்ம தூக்கி அடிச்சிட்டோம், சைனாவையும் தூக்கி அடிச்சிட்டோம். ஏன்னா மெக்சிகோவும் சைனாவும் தான் எப்போதுமே ரெமிட்டன்ஸ்லாம் முதல்ல இருப்பாங்க. அங்கேருந்து போய் வெளியே வேலை செய்கிறவங்க தான் எக்கச்சக்கமான பேர். ஆனால் இந்த ஒரு நிலைமை இப்போது மாறிவிட்டது. இதை பொறுத்த வரைக்கும் நம்முடைய இரு நாட்டு உறவுகளில் இன்றைக்கி பார்க்குறப்ப இந்த உறவு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 அதிபர்கள் இந்தியாவுக்கு வரிசையாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியத்துவம் கொடுத்தப்படுது, அழுத்தம் கொடுத்தப்படுகின்றது. அதில் எந்த ஒரு எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஆனால் சைனாவை கண்டிக்கிறதுக்காக இந்தியாவை அவர்கள் நண்பர்களாக வைத்துக் கொள்வார்கள். அதே சமயத்தில் இந்தியாவுக்கு வரி விதிப்பில் விலக்கு அளிப்பார்களா, வரி விதிப்பு 10% இருக்குமா, அப்படி இருந்தால் அதை நம்ம கேட்க போகிறோமா என்பதெல்லாம் இப்போது நடக்கவிருக்கும். இப்போது இந்தியாவிலிருந்து நம்முடைய டெலிகேஷன் அங்கே போகிறது, அங்கே நடத்தக்கூடிய பேச்சுவார்த்தைகள் அதை பொறுத்து தான் இருக்கின்றன. பிரதமர் அமெரிக்கா போவதோ அல்லது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியா வருவதோ ஒரு கொண்டாட்டம். பல்லாயிரக்கணக்கானவர்கள் வச்சு விமான நிலையங்களில் வரவேற்பு, ஹவுடி மோடின்னு அங்கே ஒரு ஈவெண்ட். இங்கே ட்ரம்ப் வந்தபோது ஒரு பெரும் சிறப்பான வரவேற்பு அப்போ அகமதாபாத்லாம் கொடுத்து பெருசாக பண்ணாங்க. இது ஒரு கொண்டாட மனநிலையில் ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். இப்போ பிரைம் மினிஸ்டர் இப்போ போக போகிறார், சில நாட்களில் நம்முடைய பிரைம் மினிஸ்டர் போகிறார். பிரச்சனைகள்லாம் தீர்ந்துருமா? இல்லை, கட்டாயமாக அப்பொழுது தான். ஏன்னா இருதரப்பு உறவில் தான் இதை நாம் பேச வேண்டும். ஏன்னா பைலாட்ரல் ரிலேஷன்ஸில் தான் இந்த 18,000 பேரை திரும்பி அனுப்பப்படுறது. இன்னும் வேறு எதுவும் அவங்க இமிக்ரேஷன் பற்றி, குடியேற்றங்களை பற்றி, குடியேறினர்களை பற்றி சொல்கிறார்களா, அதை பார்க்க வேண்டியது. வர்த்தகத்தை பற்றி பேச வேண்டியது. இன்னொன்று ஒரு அட்வான்டேஜ் இன்றைக்கி இந்தியாவுக்கு என்ன இருக்குன்னா, அந்த குவாட் என்று சொல்லக்கூடிய அந்த 4 நாட்களுடைய உச்சி மாநாடு இந்த ஆண்டு இறுதியில் நடக்குது. அது உச்சி மாநாடுன்றதுனால தலைவர்கள் தான் கலந்து கொள்ளணும். அதுக்கு கட்டாயமாக அமெரிக்க அதிபர் இங்கே வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் இந்த ஒரு ஆண்டில் 2 பேரும், இன்னொன்று ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மிட் ஃப்ரான்ஸில் நடக்குது. அந்த சைட்லைன்ஸ்லையும் 2 பேரும் மீட் பண்ணுறாங்க. அதனால் கிட்டத்தட்ட ஒரு 3 தடவை நேருக்கு நேராக அவர்கள் பேசுவதாகவே பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தினால் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய விவாதிக்கப்படும் என்பது நமக்கு தெரிய வருகின்றது. ஸோ அமிக்கபிளாக ரிசால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. மிக்க நன்றி ப்ரொஃபசர். ரொம்ப ஏராளமான தகவல்களை சொன்னீங்க. உங்களுக்கு நன்றி. நன்றி. தேங்க்யூ. 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 உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.